श्रीशैलदाचार्य कृपार्थमन्त्रम् श्रीदेवनादार्य दयैकपात्रम् वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायण तातयार्य महादेशिकाय नमः। हरिं स्वामी। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद्गुरुपरம்பராயே நமः. இந்த வைராக்கிய பஞ்சகத்துல முதல் ஸ்லோகம் இதுதான் முதல்ல அனுப்பிச்சார். அதுதான் கோணி கோணச்சதாம்ச பாலன கலான்ற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை அனுப்பிச்சுட்டார் சுவாமி. ஆனால் அவருக்கு மனசு கேட்கல. என்ன இருந்தாலும் வித்வான்கள் பரஸ்பர ஹிதைஷிகள், அவருக்கு ஏதாவது அனுகூலம் பண்ணணும், நல்ல எண்ணம் தான். இதெல்லாம் கிடையாது. அவருடைய வைராக்கியத்தை சோதிக்கிறது அப்படின்லாம் இல்லை. நல்ல உத்தேசத்தோடு தான் வித்யாரண்யர் அவர் பிரயத்தனப்படுறாரு. அவ்வளவு காம்பீரியமான ஒரு ஞானத்தை உடையவர் தேசிகன். அவர்கிட்ட அவ்வளவு மரியாதை. திரும்பவும் அனுப்புறார். அதற்குதான் இந்த இரண்டாவது ஸ்லோகம் சிலம்கியமனலம் பவே அப்படின்ற ஸ்லோகத்திலிருந்து 5 ஸ்லோகங்களை திரும்ப எழுதி அனுகிரகிச்சுள்ளார் சுவாமி தேசிகன். ஆக தேசிகனுக்கு எதிலையும் ஈடுபாடு இல்லை. பெருமாளை தவிர்த்து வேற எதிலையும் ஈடுபாடு இல்லை. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய பிரவൃத்தி இருக்கு. அதுல இப்ப என்ன கேள்வி வந்தது, நான் ஒண்ணுமே வாங்கிக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தானே சுவாமியினுடைய திருவுள்ளம். பெருமாளை சேவிச்சா போரும், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு தானே தேசிகனுடைய திருவுள்ளமா இருக்கு. ஆனா அதுக்கு கேட்கிறார், இப்போ ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க முடியுமா? சரீர மாத்தியம் கழு தர்ம சாதனம் அப்படிங்கிறான் காளிதாசன். உடம்புதான் நாம உபாயங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு சாதனமா இருக்கு. இது எல்லாரும் ஒத்துன்றதுதான். லோகமே மித்யா பொய் அப்படின்னு சொல்றவா கூட என்ன பண்றான்னாக்கா வயிறு நிறைய சாப்பிட்டுதான் இருக்கா. அவ சாப்பிடாம இருக்கிறது இல்லையே. எல்லாமே பொய்ன்னு சொல்றவாளும் சாப்பிடுறா, எல்லாரும் சத்தியம் அப்படின்னு சொல்றவாளும் சாப்பிட்டு தான் இருக்கா. ஆக உடம்ப காப்பாத்திக்கிறதுன்றது முக்கியமான வேண்டாமா? முக்கியம் இல்லையோ? அத வேண்டாம், நான் எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது தப்பு இல்லையா? இன்னொன்னு உபாயத்தெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டாமா? அதை அனுஷ்டிக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணுமே. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது திருவுள்ளம். அந்த திருவுள்ளம் தேசிகனுக்கு இருக்கு. அதற்கு சமாதானம் சொல்லணும். அந்த சமாதானமானது எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்க்கச்சே எதுக்குமே பறக்க கூடாது. இது வேணும் அது வேணும் அப்படின்றது வேணும் வேணும்ன்றது கூடாது. கீதையில பெருமாள் உபதேசிக்கிற பொழுது காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா அப்படின்னு சாதிச்சார். ஒருத்த என்ன பண்றான்னாக்கா ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க, இது வேணும் அது வேணும்னு இருக்கு. அது மகா அசனமா இருக்கு அப்படின்றார். மகா அசனம், பசி. அந்த காமம் இருக்கே, இது வேணும் அது வேணும்னு நம்ம ஆசைப்படுறனே, அதற்கு எல்லையே கிடையாது. எவ்வளவு போட்டாலும் எனக்கு அது வேணும் 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 அப்படின்னு தான் தோணிட்டு இருக்கும். அந்த மாதிரி காமனா அதிகமா போயிடுச்சுன்னாக்கா யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அது பெரிய அக்னி. அந்த அக்னிக்கு எவ்வளவு போட்டாலும் போராது. இத பெருமாள் சாதிக்கிற. அதனால நீ இந்த காமத்தை அடைச்சிடும். இது வேணும் அப்படின்றத ஆசைப்படுறதையே அடைச்சிடணும். சிதம்பரத்தின சொல்லச்சே பெருமாள் சொல்றாரு. 2வது படிக்க சொல்லும் பொழுது பெருமாள் சாதிக்கிற ரொம்ப அழகான இது. துக்கேஷ் மனுத்விக்ன மனாஹா சுகேஷு விகத ஸ்பிருஹ வீத ராக பய குரோதஹ ஸ்திததீர் முனிரிச்சதே அப்படின்னு சாதிக்கிற.
இவன் சிறப்பிரஜனா இருக்கணும்னாக்க எப்படி இருக்கணும் அப்படின்னா துக்கேஷு அனுத்விக்னமனாக, துக்கங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கீழே விழுந்துடக்கூடாது. சுகேஷு விகத ஸ்பிருகா, சுகங்கள் அதுல ஆசைப்படவே கூடாது. சுகம் வந்துருச்சுன்னு குதிக்க கூடாது. எனக்கு வந்துருச்சு சந்தோஷம் அப்படின்னு குதிக்க கூடாது. அதுக்கெல்லாம் மூல காரணம் வீத ராகம். வீத்தன்னு இல்லாம இருக்கும். எது ராகம் இருக்கக்கூடாது. ராகம் எனக்கு இது வேணும்னு ஆசை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னாக்கா அதுல ரொம்ப உட்கட பிரவருத்தி உண்டாகும். இதை எனக்கு எப்படியாவது சாதிச்சு உண்டணும், இது எனக்கு அவசியம் தேவை, இதை நான் எப்படியாவது சாதிச்சுக்கணும் அப்படின்னு தோணும். அதுக்கோசரம் வெறி பிடிச்சு அலைவா. அது கிடைக்கல அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை கிடைக்காததுக்கு எவனாவது ஒரு காரணமா இருப்பான். நமக்கு வராம பண்றதுக்கு அதாவது உத்தம் இருப்பான். அவன் பேர்ல குரோதம் வரும். முதல்ல நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்னு பயம் வரும். இது வந்துருமா வராதான்னு இருக்கும். அதன் பிறகு வரலைன்னு நினைச்சுக்கோங்க, யாரு வராம பண்ணினானோ அவன் பேர்ல குரோதம் வந்துடும். அது வந்துட்டுனாக்க தேசிகனதான் இருக்கிறார் இதுல பாஷ்யத்திலேயே தாத்திரிய சந்திரிக்கையில குருத்தோஹன்யா குருநபி அப்படின்னு சாதிக்கிறார். கோபப்பட்டவன் தன்னுடைய ஆச்சாரியனோட கொண்டு போடுவான். அந்த மாதிரி கோபம் வரும். அதனால இந்த ஆசையை விட்டுடுங்க. ஆசையை விட்டுட்டாக்கா எதுக்கு நமக்கு கஷ்டங்கள்லாம் வரப்போறது? அதனால ஆசையை விட்டுடணும் அப்படிங்கிற. சரி, ஆசையை விட்டுடுறது அதெல்லாம் சரிதான். ஆனால் இது தேவைன்னு சொன்னமே, சரீரத்தை காப்பாற்றமா வேண்டாமா? தேக யாத்திரை ஆத்ம யாத்திரை அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஆத்ம யாத்திரையை மட்டும் பேசின்னு போனாக்கா எப்படி? தேக யாத்திரையும் முக்கியமாச்சே. ஆத்ம யாத்திரை நல்லா நடக்கணும்னாக்கா தேக யாத்திரை சரியா இருக்கணும். தேக யாத்திரை சரியா இருந்தாதான் ஆத்ம யாத்திரையை சரியா பண்ண முடியும். தேக யாத்திரை உடம்ப ரட்சிக்கிறது, அந்த உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் ரட்சிக்கிறது. நான், என் மனைவி, என் குழந்தைகள், இந்த சம்பந்தத்தை யாரால விட முடியும்? எவ்வளவு நாம வேதாந்தியா இருந்தாலும், எவ்வளவு நாம படிச்சிருந்தாலும் யாரையும் விட முடியாது. எல்லாருக்கையும் நாம பேட்டியாதான் வந்துருக்கணும். பார்த்து எல்லாத்தையும் செய்யணும். அதெல்லாம் இருக்கு. இது தேக யாத்திரையாச்சு. இதுல ஒரு பூர்ணத்துவம் வந்தால்தான் நம்ம ஆத்ம யாத்திரையில மனதனா செலுத்த முடியும். அதனால தேக யாத்திரை முக்கியமாச்சு, அதை விடலாமா அப்படின்னு கேட்டாக்கா அதற்கும் சுவாமி சமாதானம் சாதிக்கிற. வாஸ்தவம் தான், தேக யாத்திரை முக்கியம். அந்த தேக யாத்திரைக்கு பூர்ணத்துவன்றதே கிடையாது. பூர்ணத்துவமே கிடையாது. திருப்பதியில வீடு கிடைக்குமா அப்படின்னு இருந்தோம். வீடு கிடைச்சது. வீடு கிடைச்ச உடனே சின்ன வீடா இருக்கே, இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு அதுல குறை வருது. ஒண்ணுமே இல்லாத சமயத்துல ஏதாவது கிடைச்சா போறோம்னு இருந்தது. கிடைச்ச உடனே இப்படி இருக்கலையே அப்படி இல்லையேன்னு குறை வருது. எதிர பார்த்தாலும் நமக்கு ஒரு நியூனத்தை, குறை இருந்துட்டே இருக்கும். எதுலையுமே நமக்கு பூர்ணத்துவமே வராது. பூர்ணத்துவமே வராத விஷயத்துல அதுக்கு எல்லை நிலை எது? எனக்கு இது போரும், இது இருந்துட்டா எனக்கு போரும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லை நிலம் எது? முதல்ல நமக்கு தோணும், இது இருந்துட்டா போரும் தோணும். ஆனா அது கிடைச்சிட்டோம்னாக்கா அதோட முடிஞ்சிடும். அடுத்தது என்னது அப்படின்னா நம்ம புத்தி போகும். அதனால இந்த தேக யாத்திரை முக்கியம். இந்த தேக யாத்திரைக்கு எது முக்கியமோ அதை பண்ணுக போறோம். அதற்கோசரம் ரொம்ப விபரீதமா பிரவர்த்திக்க வேண்டாம். அந்த விபரீதமா பிரவர்த்திச்சாதான் விரோதம் வரும். அப்படின்றதுக்கோசரம் சுவாமி அவ்வளவு கஷ்டப்பட்டு சாதிக்கிறார். இதுல ஒரு விஷயம், ஒரு சுபாஷித ஸ்லோகம் சொல்றது, நமக்கு சாப்பிடணும், அந்த மாதிரி பிராணனை காப்பாத்திக்கணும், அது மாதிரி உடம்ப காப்பாத்திக்கணும், அதே மாதிரி மானத்தை ரட்சிக்கணும், இத மாதிரி எல்லாம் இருக்கு. இதுக்கு சுபாஷித ஸ்லோகம் ஒண்ணு சொல்றது, பிருத்திவியான் த்ரீணி ரத்னாணி ஜலம் அன்னம்
சுபாஷிதம் மூடைஹி பாஷாண கண்டேஷு ரத்னசப்த பிரயுஜ்யதே அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த பூமியில 3 ரத்னங்கள் இருக்கின்றன. 3 ரத்னங்கள். ஒண்ணு ஜலம், தீர்த்தம். 2வது அன்னம், நம்ம சாப்பிடுற பிரசாதம் அல்லது அனுபவிக்கக்கூடியதெல்லாம் நப்பம், சாப்பிடுறதெல்லாம் நப்பம். சுபாஷிதம் நல்ல மொழிகள், பேச்சுக்கள், மகான்களால் உபதேசிக்கப்பட்ட நல்வார்த்தைகள். இது 3 நமக்கு ரத்னங்களா இருக்கு. ஆனா லோகத்துல இருக்கவங்க என்ன சொல்றா தெரியுமா? மூடாள்லாம் வெறும் ஒரு கல்லை எடுத்து இந்த கல்லுதான் ரத்னம் அப்படிங்கிறா. பிருத்திவியாம் ரத்னாணி ஜலம் அன்னம் சுபாஷிதம் மூடைஹி பாஷாண கண்டேஷு. சின்ன சின்ன கல்லு, அந்த கல்லை எடுத்து இதுதான் வேர்கள், இதான் ரத்னக்கள், இதான் கோமேதகம், இது வைடூரியம் அப்படின்னு காமிக்கிறார். அதனால என்ன பண்ண முடியும் நம்மளால? அது என்னது? ஜலத்தம் ஜல சுலபமா கிடைக்கிறதே, அன்னமும் கிடைக்கிறதே. நல்ல வார்த்தை சொல்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா அப்படி இல்லை. ஜலம் இருக்கே அது பிராணாதாரமா இருக்கு. ரொம்ப முடியல, ஒரு வாரம் தீர்த்தம் சாட்டாட்டா போறோம், அப்ப பிராணனை தரிக்க முடியும். அது பிராணாதாரமா இருக்கு. அன்னம் ஷரீராதாரமா இருக்கு. பிராணனை தரிக்கிறதுக்கு ஜலம் இருக்கு, சரீரத்தை தரிக்கிறதுக்கு அன்னம் இருக்கு. சுபாஷிதன் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் ஜீவனாதாரமா இருக்கு. ஜீவனத்துக்கே ஆதாரமாக இருந்தது. நம்முடைய ஜீவனத்துக்கு எப்படி ஜீவிக்கணும்? நாளைக்கு 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு போறது. வாழ்வீர்கள் அங்க வியாக்கியாக்காரர் சொல்றார், வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர்கள், வாழ்வாங்கு வாழ்பவர்கள். அதாவது எப்படி வாழணுமோ அப்படி வாழறவா, எப்படி வாழணுமோ அப்படி வாழறவா தான் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னுட்டு கோதா பிராட்டி கூப்பிடுறா. அதனால வையத்து வாழ்வீர்களா நாம் இருக்கணும், வாழ்வாங்கு வாழ்பவர்களா இருக்கணும். அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? நம்ம மானத்தை காப்பாற்றும், ஜீவனமே ரொம்ப கௌரவமா கொண்டு வரும். அதனால மானத்தை காப்பாற்றும். மானத்தை காப்பாத்துறதுன்றதுதான் இந்த சுபாஷிதம்ன்றது. நல்வார்த்தைகள். வெறும் நகையை போட்டுட்டாக்கா அல்லது ரத்னக்கல்ல போட்டுட்டாக்கா அல்லது வைரத்தோடு போட்டுட்டாக்கா நமக்கு கௌரவம் வந்துருமா? பிராணனை தரிச்சு முடியலாமா? பிராணனை தரிக்க முடியுமா? சரீரத்தை தரிக்க முடியுமா? அதெல்லாம் வெறும் பூஷணம் தான். பூஷணம் அது. நமக்கு எது ஸ்ரோத்ரம் ஸ்ருதேனீவ நது குண்டலேன. ஸ்ரோத்ரம் ஸ்ருதேனீவ. காது வந்து அது எப்படி அதுக்கு சார்த்தக்கியம் வருது அப்படின்னாக்கா காது கேட்கணும். வெறும் சங்கச்சக்கர கடுக்கன் போட்டுட்டாலும் வயிறு கடுக்கன் போட்டுட்டாலும் நம்ம கௌரவம் என்ன? காதோட காரியம் அது. தானேன ஹஸ்தக அது கங்கனேன. தானம் பண்றதுனாலதான் கைக்கு ஏற்றம். வெறும் நான் பிரேஸ்லெட் போட்டுட்டேன், பெரிய கண்ணு வச்சு பிரேஸ்லெட் போட்டுட்டேன், சாதா பிரேஸ்லெட் போட்டுட்டேன், அதெல்லாம் கௌரவம் கிடையாது. அந்த மாதிரி வெறும் நகைகள்லாம் என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் தேவையே இல்லை. வெறும் நகைகள்லாம் வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் தான் அதை போட்டுக்கலாம். ஆனால் எது முக்கியம்? இது முக்கியம். ஜீவனை தரிப்பதற்கு தேவையா இருக்கணும். அத மாதிரி சரீரத்தை தரிப்பதற்கு தேவையா இருக்கணும். அத மாதிரி பிராணனை தரிப்பதற்கு காரணமா இருக்கணும். இதுதான் பிருத்திவியாம் ஸ்ரீரத்னாணி ஜலம் அன்னம் சுபாஷிதம் மூடை பாஷாண கண்டேஷு ரத்னசப்த பிரயுஜ்யதே அப்படின்னுட்டு சுபாஷித சுகம்னு சொல்றது.
ஆண்டாளும் இதை வச்சுட்டுதான் பாருங்க, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அப்படின்னு பாடுறா. 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். அம்பரம் வஸ்திரம், இது என்னது? மானத்தை காப்பாத்துறது. நம்மளுடைய நாகரிக உலகத்துல நம்மளுடைய மானத்தை காப்பாத்துறது, ஜீவனம் எப்படி வாழணுமோ அப்படி வாழணும். அதுக்கேற்றது எது அப்படின்னாக்கா வஸ்திரம் இருக்கணும். அதை கொடுக்கிறவர். தண்ணீரே ஜலம், ஜலத்தை தான். ஏன்னா தீர்த்தம் தானே முக்கியம். தீர்த்தம் இல்லாம முடியுமா? நீரின்றி உலகா, நீரின்றி அமையா உலகு. ஜலம் இல்லாம இந்த பிரபஞ்சமே இருக்க முடியாது. அதனால தீர்த்தம்ன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதனால நீர்ன்றது ரொம்ப பிரதானம். அதையும் பண்றவர். அத மாதிரி சோரே பிரசாதம். இந்த சாதம் இருக்கே, இது எவ்வளவு உசந்தது. அன்னம்ன்றது சாமானியம் இல்ல. பிருகுவல்லியில அன்னம் பகுகுர்வீத அன்னன்ன பரிசக்ஷீத அன்னம் நனிஞ்சா எத்தனை சொல்றது? அன்னத்தை நிறைய பண்ணுங்கோ, அன்னத்தை அலட்சியம் பண்ணாதீங்கோ, அன்னத்தை நிந்திக்காதீங்கோ, அன்னத்தை நிந்திக்காதீங்கோ. நம்ம குடும்பங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. சாப்பிடுறது வேண்டிய அளவு போட்டுக்கோங்க, இஷ்டத்துக்கு போட்டு எரிஞ்சிடாதீங்கோ, அன்னத்தை எரியாதீங்கோ. அது இல்லைன்னா ஒரு நாள் அன்னம் இல்லைன்னா என்ன ஆகும்? அது நம்மளால முடியுமா? தாங்க முடியுமா பசி? அதனால சோரே அரஞ்செய்யும். அத வாரி வாரி கொடுக்கலாம் நந்தகோபன். அந்த மாதிரி கொடுக்கறதுனால ஜனங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அவளுக்கு என்னென்ன கிடைச்சது? ஜீவனம் கிடைச்சது, பிராணனை தரிக்க முடிஞ்சது, சரீரத்தை தரிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு லோகமே ஆனந்தமயமா போயிடுச்சு. செல்வ செருக்கு எல்லாம் வந்தது அவளுக்கு. அது அதனால இத நாயகனாய் பாசுரத்துக்கு அடுத்த பாசுரத்துல அம்பரமே தண்ணீர் என்ற பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார். அதனால அது விசேஷமானது. இந்த மூன்றும் இருக்கிறது தான் முக்கியம். அது அதுக்கோசரம் இது மூணு முக்கியம் சொன்ன. வாஸ்தவம் தான், அவ கொடுக்கறா, வாங்கிக்கிறா, சாப்பிடுறா. ஆனால் அதுக்கோசரம் முதல்லயே சொன்னோம், ஆசைப்படாதீங்க. சாப்பிடுறது முக்கியம். சாப்பிடுறது முக்கியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாப்பிடுறதுக்கோசரம் வாழணுமா அல்லது வாழ்வதற்கோசரம் சாப்பிடணுமா? லிவ் டு ஈட் ஆர் ஈட் டு லிவ் அப்படின்னா, லிவ் டு ஈட் இல்ல, ஈட் டு லிவ். நம்ம வாழணும், ஜீவிக்கணும். நம்ம ஜீவிக்கிறதுக்கோசரம் நாம சாப்பிடணும், ஜீவிக்கிறதுக்கோசரம் சாப்பிடணும். ருசிக்கோசரம் சாப்பிடாதீங்க, ஜீவிக்கிறதுக்கோசரம் தானே நாம சாப்பிடணும். நம்ம ஜீவனம் எதையோ நாம சாதிக்கணும். அதற்கு சாதனமாக இந்த உடம்பு இருக்கு. அந்த உடம்பை நம்ம ரட்சிக்க வேண்டியது நம்மளுடைய பிரதானமான காரியம். அதை ரட்சிக்கிறதுக்கு ஏதோ சாப்பிட்டா போறாதா? இப்படிதான் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தாக்கா அதனால எத்தனையோ கெடுதல் தான் வருது. எதை போட்டாலும் சாப்பிடுறதுன்னு நம்ம வழக்க வச்சுட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்து அப்படியே சொல்லி கொடுத்துட்டா. அதனால எங்க போனாலும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனா அப்படி இல்லாம நான் இப்படிதான் சாப்பிடுவேன், இதுதான் எனக்கு வழக்கம் அப்படின்லாம் நான் வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னால எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. போற இடத்துலாம் அது மாதிரி கிடைக்குமா? போற இடத்துலாம் அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காதே. என் கிரகத்துல என் கிரகிணி எனக்கு வேண்டியதை பண்ணி போடுவா. மீதி எல்லா இடத்துலையும் அத மாதிரி எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதனால எதுவுமே சரி, எது தேவையோ அதோடு நிறுத்திக்கோங்க. எல்லாமே எனக்கு தேவை, எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமி கேட்கிற இந்த ஸ்லோகத்தினால ஆகாரம் முக்கியம்,
அந்த ஆகாரத்துக்கு கிடைக்கிறதும் சாப்பிட்டா போறமே, நிஷித்தமான பதார்த்தத்தை சாப்பிட வேண்டாம், நிஷித்தமான பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாதுதான். ஆனால் எது நமக்கு நிஷித்தம் இல்லாததோ, எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டாலே போருமே. சீலம் கிமனலம் பவேத் அனலமோதரம் பாதித்தும் பய பிரசதி பூரகம். மறந்து போயிருக்கேன். பய பிரசதி பூரகம் கிமுனஸ்தாரகம் சாரசம் அயத்னமணமல்லகம் பதிபடச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதா குக்ஷித குக்ஷிதா அப்படின்னு சாதிக்கிறார். சிரம் கிம் அனலம் பவேத் அப்படின்னு கேட்கிறார். சிரம் அப்படின்னாக்கா இறந்து கிடைக்கிற தானியங்கள், தானியங்கள்னா கீழே விழுந்து கிடைக்கும். அந்த தானியங்களை நாலு பொறுக்கி எடுத்துட்டு எவ்வளவு தேவையோ அதை சாப்பிட்டா போறாதா? இதுக்கோசரம் பறக்கணுமா? நமக்கு ஆகாரம் வருதே, அது உண்டிதான் அளம் அப்படின்னுட்டு புத்தி வரும். போரும் அப்படின்னு திருப்தி வர்றது எதுல வரும் அப்படின்னாக்கா ஆகாரத்துல மட்டும்தான் வரும். அதனாலதான் வயிறு ரொம்ப எனக்கு போட்ட ஆகாரம்னாக்கா வயிறு வளர்த்துட்டே இருக்கும். அதனாலதான் பெரியவாள்லாம் என்ன பண்ணிட்டா, நான்மோதக சமந்தானம், அன்னதானமும் தீர்த்த தானத்துக்கும் சமமான தானம் எதுவும் இல்லை. அன்ன உதக தானம், அந்த நான்மோதக சமம் தானம், அதுக்கு சமமான தானம் கிடையாது. அன்னத்தை கொடுக்கறதுக்கும் தீர்த்தத்தை கொடுக்கறதுக்கும் சமமான தானமே இல்லை உலகத்துல. நகினகி பகுதானம் அன்னதானேன துல்லியம், அன்னதானத்துக்கு சமமான தானம்ன்றது லோகத்துல கிடையவே கிடையாது. அதனால அந்த அன்னன்றது நமக்கு திருப்தியை கொடுக்கும். திருப்தியை கொடுத்தாலும் எவ்வளவு நாளி ஜரிக்கிற பரியந்தம் தான். ஜரிச்சுட்டோம்னாக்கா திருப்பி பசிக்க ஆரம்பிக்கிறது. பசிக்க ஆரம்பிச்சா திருப்பி நாம பசியும் பறக்கணும், திருப்பி எங்க கிடைக்கும்னு பார்க்கணும். இது தைனந்தின வியாபாரம், அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஏதோ இறங்கி கிடக்கிற தானியங்கள், அந்த தானியங்களை எடுத்துக்கொண்டு நாம ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது இந்த உடம்ப தரிக்க முடியாதா? அதாவது ஜாடராக்னின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜாடராக்னின்றது என்ன பண்றதுன்னா வயிற்றுக்குள்ள இருக்கு அடியில. அது எப்படி தெரியும் அப்படின்னாக்க பாஷ்யக்காரர் எல்லாருமே சாதிச்சிருக்கா. வைஸ்வானராதிகரணத்துல அதெல்லாம் சொல்றாரு. ஜோதிரதிகரணம், வைஸ்வானராதிகரணம் அதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த ஜாடராக்னின்றது வயிற்றுக்குள்ள அடியில இருக்கு. அந்த ஜாடராக்னி என்ன பண்றதுன்னாக்கா நாம சாப்பிடுறதெல்லாம் ஜெரிக்க வைக்கிறது. ஜீரணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஜாடராக்னி, அதுவும் ஒரு அக்னி தானே, அந்த அக்னி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பசிக்கிறது, அதை நமக்கு பசியை கலப்பி விட்டுடும். கலப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் எதிர்பார்க்க வைக்கும். எதிர்பார்க்க வச்சதுன்னாக்கா திரும்ப வேணும் 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 அப்படின்னு அவசர ஆரம்பிக்கும். அதை சமணம் பண்ணணும், அதை சாந்திப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு சாப்பிடணும். இப்ப என்ன ஆகுது? சாப்பிடுறது, ஜாடராக்னி பசியை கலப்பி விட்டது, பசிச்சது, சாப்பிட்டோம், சாப்பிட்ட உடனே ஜெரிச்சது, திருப்பி பசியை கலப்பி விடுறது, திருப்பி சாப்பிடுறோம். இது ரொட்டீனா ஆரம்பிச்சிடும். இதுக்கு முடிவுன்றது எப்போ? எதிர்பார்ப்புன்றது ஏன் இது? அதனால இந்த ஜாடராக்னிங்கிறது உதரத்துக்குள்ள இருக்கு, வயிற்றுக்குள்ள. இத பாதனை பண்ணணும், அதை அடக்கணும். அதை அடக்கிறதுக்கு ஏதோ சாப்பிடணும் தானே. கீழே கிடக்கிற தானியங்களை எடுத்துட்டு சாப்பிடலாமே. அதாவது இது தேசிகன் கீழே கிடக்கிறது பொறுக்கியா சாப்பிடுவாரு சுவாமி, அப்படி அர்த்தம் இல்லை. அது நிஷித்தமற்ற வஸ்து, நிஷித்தமற்ற வஸ்துவை எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடுறது அப்படின்னு திருவுள்ளம்.
நேத்தியே சொன்னோம், வஞ்சவர்த்தி பண்ணணும். வஞ்சவர்த்தி பண்றதுன்றது எப்படி அப்படின்னாக்கா, அவ சேர்க்கறது கூட யாரு நமக்கு வஞ்சவர்த்தி கொடுக்குறாளோ, வஞ்சவர்த்தி நம்ம கேட்கிறோம், அவ நமக்கு பிக்ஷா இடுறா, பிக்ஷா இடுறவாளுடைய இதை பார்த்துக்கோங்க, ஒழுக்கத்தை பார்த்துக்கோங்க. அவ நல்லவாளா போடணும். சில பேர்கிட்ட எல்லாம் வாங்கிக்க கூடாது அப்படின்னு இருக்கு. பாஷண்டிகள், ஹைத்துக்கால், பகவர்த்திகள், அதே மாதிரி இதை பண்றவா, இந்த வேஷ்யாவர்த்தி எல்லாம் பண்றா பாருங்க, விபச்சாரிகள், இவெல்லாம் போட்டாக்கா சேர்த்துக்க கூடாது. இத சுவாமி ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்துல சாதிச்சிருக்க. அந்த மாதிரி மனுஷா கொடுத்தாக்கா அதெல்லாம் நிஷித்தங்கள். நாவல் பார்க்கும் பெரிய சுவாமி திருவிஷனூர் பெரியவா கிட்ட மீமாம்ச வாசன் இருந்தார். வாசன் இருக்கச்ச அந்த சுவாமி மஞ்சவர்த்திக்கு எழுந்துருளியாகும். எழுந்துருளியாகும் சமயத்துல அவ பிக்ஷாயிட வருவா. சில பேர் ஊர்துவம் பண்ற சுவார்த்தாளா இருப்பா. அத மாதிரி சிவ இவா சேர்த்தாக்க சுவாமி வாங்கி போயிடும். அதே திரு பண்றோம் விபூதிய தர்ஷன் போட வந்தாக்கா வாங்கிக்க மாட்டார், விலகி போயிடுது. அவளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருச்சு. இங்க தங்கறது நம்ம ஊர்ல, நாம சமர்ப்பிச்சா வாங்கிக்க மாட்டேன்ற இந்த சுவாமி. அப்படி இருக்கச்சு இவருக்கு எதுக்கு இவர் பாடம் சொல்லணும் நம்ம பெரியவா அப்படின்னு திருவசனூர்ல பெரியவா கிட்ட போய் அவள்லாம் கம்ப்ளைண்ட் பண்றா, நீங்க பாடம் சொல்லக்கூடாது. அவருக்கு எப்படி எங்களை அவமானப்படுத்துறாரு, நாங்க பிக்ஷா சேர்த்தோம்னாக்கா வாங்கிக்கல அவர். அதற்கு பெரியவா சொன்னாலாம், அவரை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. அவர் என்ன பண்றார், ஊர்துவ குன்றதாரிகள் சாதிச்சாதானே வாங்கி போயின்றார். நீங்களும் வச்சுக்கோங்க, பெரிய குன்றதாரிகள் வந்தாதான் நாங்க போடுவோம், ஊர்துவ குன்றதாரிகள் போட மாட்டோம் அப்படின்னு நீங்க வச்சுன்னு போகும். அவர் தத்துவத்துல அவர் சித்தமா இருக்காருவர், அதுல திருடமா இருக்காருவர். அந்த மாதிரி உங்க சித்தாந்தத்துல நீங்க சுத்தமா இருங்கோ, திருடமா இருங்கோ, நீங்க போடாதீங்க. அதை விட்டுட்டு அவர் வாசிக்கணும்னு வந்திருக்க, தன்னுடைய கொள்கையில அவர் பிடிவாதமா இருக்க. இன்னொன்னு, அவரால் யாருக்கும் உபத்திரகம் இல்லை, அவர் தான் உண்டு தன் காரியம் உண்டுன்னு அப்படின்னு இருக்காரு. அந்த சுவாமியை பத்தி சொல்லுவா நிறைய. அந்த சுவாமி மைசூர்ல சொச்சந்தம் கஸ்தூரி ரங்காச்சார சுவாமின்னு பெரிய நையாயிக்கர். அவர்கிட்ட வாசிச்சார். அவர்கிட்ட வாசிக்கிற சமயத்துல அப்பவும் அங்கேயும் வஞ்சவர்த்தி எடுத்து அதுல தான் சைகை பண்ணிதான் சாப்பிட்டு இருந்தார் சுவாமி. யாராத்தையும் அன்னைய மாட்டார் சுவாமி. அந்த சமயத்துல அந்த கஸ்தூரி ரங்காச்சாரிய சுவாமி, திருநாமம் சொல்லக்கூடாது, ஆனால் இத உங்களுக்கு தெரிவிக்கணுமே அதுக்கோசரம் இது. அந்த சுவாமி என்ன பண்ணாருன்னா, அவருடைய தாயார் பரவ போயிட்டான். அப்போ சுவாமி என்ன பண்ணாரா, என்ன ஒரு ஸ்தானத்துல என்ன நியமிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டாரு. அதுக்கு சொச்சந்த சுவாமி சாதிச்சாராம், நீர் நித்தியப்படியே இங்கெல்லாம் அம்சையறது இல்ல, நீர்லாம் தொண்ட மண்டலத்தை சேர்ந்தவர், நாங்கள்லாம் மேற்கு நாடு, எங்க ஆச்சாரம் வேற உங்க ஆச்சாரம் வேற, நீர் வெறும் நாள்லயே அம்சையறது இல்லையே, சிராத்தத்துல போய் அம்சைய முடியுமா, இங்க உங்க ஆச்சாரத்தினை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னுட்டு அந்த சொச்சந்த சுவாமி கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம சுவாமி சாதிச்சாராம், அது வெறும் நாள்ல அம்சையறது சாப்பிட்றதெல்லாம் சாதாரண நியாயம், இது சூக்ஷ்ம தர்மம். சிராத்தத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுன்றது பெரிய விசேஷம். இது எனக்கு இந்த அல்ப விஷயங்கள்லாம் ஆசை கிடையாது. தேவரீர் அடியனுக்கு ஆச்சாரியா குரு, தேவரீர் திருமாலையில் நடக்கக்கூடிய ஒரு சாதத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது விசேஷம். அதுக்கோசரம் அடியன் வரையும் பிரார்த்திக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி அதனால அந்த தத்துவங்கள் பாருங்க, அவ சித்தாந்தம் அத மாதிரி வாங்கிக்க கூடாது. இதுதான் கீழே கிடக்கிறத எடுத்து பொறுக்கி சாட்டா போறாதா அப்படின்னாக்கா, ஒவ்வொரு தெருவழியும் விழுந்திருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி அர்த்தம் இல்லை. நம்ம வஞ்சவர்த்தி பண்ணா கூட நிஷித்தம் இல்லாத இடத்துல இருந்து அவகிட்ட இருந்து வாங்கிக்கிறது, அதுவும் இன்னைக்கு இது போரும் அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு. இன்னைக்கு இப்படி தெரியும் இல்லையா,
அது இருந்தாலே போதும். அதை வாங்கி வந்துடணும், அவ்வளவுதான். அதை வாங்கின்னு வந்துடணும், அதை ஏத்துட்டு பண்ணிக்கணும். இது போதுமே. இதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பறக்கணும்? எனக்கு இது வேணும், இது வேணும், அது வேணும்னு பறக்கிறீங்களே, பறந்துட்டா எல்லாம் கிடைக்குமா? ஆசை அதிகமா தான் இருக்கு. ஆசை அதிகமா இருந்தா கூட நமக்கு எல்லாம் கிடைச்சிடுமா? நமக்கு எல்லாம் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிடுமா? அது சுவாமி சிவதிரேசாரத்துலதான் நிறைய சாதிக்கிறார். உத்பதன்னபி சாகாசம் விஷன்னபி ரசாதலம் அடன்னபி மஹீம் கிருஷ்ணாம் நாதஸ்தமுபதிஷ்டதே. ஆகாசம் எகிரி குதியுங்களே நீங்க. உத்பதன்னபி சாகாசம், ஆகாசம் எகிரி குதியுங்கோ. விஷன்னபி ரசாதலம், பாதாள லோகத்துக்கே போங்கோ. அடன்னபி மஹீம் கிருஷ்ணாம், இந்த பூமி இருக்குதே பூர்ணமா பூமியே நீங்க சுத்திட்டு வாங்கோ, எல்லாம் ரவுடிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன அதத்தம் உபதிஷ்டதே, உங்களுக்கு எது தப்தமோ, எது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் கிடைக்கும். அதத்தம் உபதிஷ்டதே, உங்களுக்கு எழுதப்படாது, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இவன் சொல்றான் பர்த்ருஹரி, ரொம்ப அழகா சொல்றான் வைராக்கிய சதகத்துல. வைராக்கிய சொல்லும் பொழுது, ஏன் நீங்க பணம் பணம் அலைவீங்க? யத்தாத்ரா நிஜ பட்டபாத லிகிதம் ஸ்தோகம் மகத்வாதனம். தாத்ரா பிரம்மா நம்ம அதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். பட்டபால லிகிதம், பால பார்த்தா இல்ல, பட்டபால லிகிதம் நம்ம தள்ள எழுதி வச்சிருக்கோம். அது நிறைய பணம் வரணும்னு எழுதி வச்சிருந்தோம்னா அது நமக்கு கிடைக்கும். நமக்கு எது வரக்கூடாதுன்றதோ அது நமக்கு வரவே வராது. அது உதாரணம் ஒண்ணு சொல்றான். உபே பஷ்ய பயோனிதாவப்பி கடோ கிரண்ணாது கிரண்ணாதி துல்லியம் ஜலம் அப்படிங்கிறான். என்ன பண்ணா, ஒரு குடம், அந்த குடத்தை எடுத்து கணத்துல விட்டு ஜலம் இழுக்கிறான். சமுத்திரத்துல இருந்து ஜலம் இழுக்கிறான். சமுத்திரத்துல நிறைய தீர்த்தம் இருக்குன்றதுனால நமக்கு ஜலம் நிறைய வந்துருமா? ஜலம் சமுத்திரத்துல நிறைய இருக்கு, அதனால நமக்கு அந்த குடத்தை காட்டுல அதிகமா ஜலம் வருமா? கணத்துல சமுத்திர அளவுக்கு ஜலம் இல்லாட்டா கூட ஓரளவு இருக்கு, அதுக்கோசரம் குடத்தை காட்டுல குறைவா ஜலம் வருமா? கிரண்ணாதி துல்லியம் ஜலம், துல்லியமான ஜலத்தை தான் கிரகிக்கும். அதிகமா கிரகிக்கும் அப்படின்றது கிடையாது. அதிகமா கிரகிக்கும்ன்றது கிடையாது. எவ்வளவு நமக்கு வரணுமோ அவ்வளவுதான் வரும். எதுக்கோசரம் இந்த மாதிரி நீங்க பறக்கிறீங்க? எதுக்கு பறக்கணும்? அதனால உங்களுக்கு பிக்ஷாடனம் உஞ்சவர்த்தி பண்ணுங்க, அல்லது எது கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு சந்தோஷப்படுங்க. நான் இங்கே இருந்து விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு போகணும், அவ கொடுக்குற பணத்துக்கோசரம் வாங்கிட்டு திருப்பி நான் வரணும் அப்படின்னு எனக்கு எதுக்கு? சில முக்கியம் அனலம் பவே. அனலம், அனலம்னா போராதான், அனம் போரும். அனலம் போராதா என்ன? அனலம் போராம போயிடுமா? எதுக்கு? ஔதரம் அனலம் பாதித்தும். ஔதரம் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அனலம் ஜாடராக்னி, அந்த ஜாடராக்னியை பாதிப்பதற்கு, அதை தள்ளுவதற்கு இது போராதா? கீழே கிடக்கிறத எடுத்து நான் பண்ணாலே போருமே, அதுவே எனக்கு போருமே. அதனால இதுவே எனக்கு முக்கியம். அதனால நான் போய் அலைய வேண்டாம், பணம் வேணும், அது வேணும், இது வேணும், நான் அலைய வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்ல, எனக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்றதுக்கு நானா எழுதி வச்சுக்க முடியும். இதான் நான் சாப்பிடணும்னுட்டு என் இஷ்டம் அது. ஏன்னா சுவாமி உதாரிக்கிறார், ஆகாரோகி மனுஷ்யானாம் ஜன்மனா சகஜாயத்தே. ஆகாரங்கிறது யாருக்குமே பிறக்கத்தேவே எழுதி வச்சுட்டான் பெருமாள். இது உனக்கு, இது உனக்குன்னு எழுதி வச்சுட்டான். அப்படி இருக்கச்சே நாம எதுக்கு பிறக்கணும்?
அது மட்டும் இல்ல, அது அவனதீனம் தானே. அவனதீனமா இருக்கும் பொழுது நான் பணம்னாலும் அல்லாதமா எனக்கு எது வரணுமோ அது வரும். அதையும் சுவாமி யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்திம் கல்பிதவான் பிரபு சேஷ விருத்தி விதானேபி கிம் சுப்த சோதபாமிருதா அப்படின்னு சாதிக்கிறேன். அதாவது நாம எங்க இருந்தோம், எங்கேயோ இருக்கோம், குழந்தை பிறக்கல நாமோ, அதுக்கப்புறம் தகப்பனார் சாப்பிடுற வஸ்துக்கள் அவருடைய ரேதஸ்ல நாம் இருக்கோம். அந்த ரேதஸ் ஆனது தன்னுடைய பாரியையோட தகப்பனார் நம்ம தாயாரோட சேர்ந்ததுனால அவளுடைய கர்ப்பத்துல போய் நாம வாசம் பண்றோம். இப்போ கர்ப்பத்துல வாசம் பண்ணச்சே நமக்கு எப்படி இருப்புன்றது வந்தது? அங்க உசுரோட 10 மாசம் இருக்கும் அவ வயித்துல. எப்படி நாம இருந்தோம்? ஏன்னா 1 வருஷம் 2 மாசம் தகப்பனார்கிட்டையும் 10 மாசம் தாயார்கிட்டையும் வசிக்கிறான் அப்படிங்கிறது கர்ப்போபநிஷத்துலாம். அதனால இந்த 10 மாசம் அவ வயித்துல நாம இருக்கோம் கர்ப்பத்துல. அந்த சமயத்துல யார் நமக்கு ஆகாரத்தையோ நம்மளுடைய ஜீவனத்தையோ அல்லது நமக்கு எது எது தேவையோ அதை இல்லாமோ நம்ம இருக்கிறதையே யார் கற்பிச்சா? அவன் தானே. யோமே யஹ மே எனக்கு கர்ப்பகதஸ்யாபி நான் என்னுடைய தாயாருடைய கர்ப்பத்தை அடைந்தவன். அப்ப கூட விருத்திம் கல்பித்தவன் பிரபு, எந்த பிரபுவான நாராயணன் கற்பித்தானோ அவன் சேஷவர்த்தி விதானேபி பிறந்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன வேணும், நான் என்ன அனுபவிக்கணும், எது எது எனக்கு தேவை, அதெல்லாம் அவன் சும்மா இருப்பான். அவன் கிம் சுப்தக, அவன் தூங்கிட்டு இருக்கானா? அப்போ சக அதவன் மிருதக, அவன் போயிட்டான், அவன் மரணம் அடைஞ்சிட்டானா அல்லது அவன் தூங்கிட்டு இருக்கானா? அவன் தூங்கவும் இல்லை, மரணம் அடையவும் இல்லை, எப்பொழுதும் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் எல்லாருக்கும் வேண்டியதையே அவன் சங்கல்பிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கச்சே நான் எதுக்கு அலையணும்? ஆகாரம் வேணும் அலைய வேண்டியது இல்லையே. அதனால எனக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கிறதுனால எப்படி கிடைக்குமோ, எனக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும், எது எனக்கு தேவையோ அது கிடைச்சிடுறது. அதுவே போருமே. தேசிகன் மாதிரி உதாகரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால சுவாமி இதை கேட்கிறார். அது மட்டுமா, இந்த உடம்ப காப்பாற்றுறதுக்கு தானியங்கள் கிடைச்ச தானியத்தை சாப்பிட்டா போர்மே அப்படின்னு சாதிச்சுட்டேன். அடுத்தது ஒண்ணு சொல்ற, பிராணனை தரிக்கணுமா வேண்டாமா? பிராணனை தரிக்கிறதுக்கு எது வேணும்? தீர்த்தம் வேணும். அது எத்தனை நதிகள் போறது, எத்தனை குளங்கள். ஒரு ஊருக்கு குளம் வெட்டி வச்சாலே அந்த காலத்துல குளம் இல்லாத ஊருன்றதே கிடையாது. எல்லா ஊர்லயும் அழகழகா குளம் வைப்போம், அழகழகா குளம் வைப்போம். எங்க வெளியூர்ல 2 குளம் இருக்கு. ஒரு குளம் சாத்தையங்கார் குளம்னு பேரு. அந்த தீர்த்தம் அமிர்தமானது. இன்னொரு குளம் ஒண்ணு இருக்கு, அந்த தீர்த்தத்தை சாப்பிடக்கூடாதான். சாப்பிட்டாக்க அவன் ஊருக்காராதான் சொன்னான். ஊருக்கு நான் போயிருந்தப்போ, சுவாமி அது பைத்தியம் விட்டுடுன்னு சொல்றா, அது சாப்பிடாதீங்க அப்படின்னா. ஆனா சாத்தையங்கார் குளம்ன்றது எங்க கூட சாத்த தேசிகன் அவர் பண்ணினது. அதனால அவர் வச்சு இது பண்ணி தியாகம் பண்றதுக்கோசம். அதனால அந்த தீர்த்தம் வசதி, அந்த தீர்த்தம் இருக்கே அது எல்லா ஊர்லயும், அதை சொல்றதுக்கோசம் தான் விஞ்ஞாபிச்சேன். இன்னும் எங்க ஊரை சொல்றதுக்கு இல்லை, எல்லா ஊர்லயும் அந்த மாதிரி உண்டு. அந்த தீர்த்தம் ஒரு கையால எடுத்துக்கிறோம், உள்ளங்கைய ஒரு ஆச்சமனம் பண்ணச்சு எடுத்துக்குமே, அந்த மாதிரி எடுத்துன்னு ஜலம் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிராணனை தரிச்சுடாதா? இதுக்கு போய் அல்லாடணும்னா எனக்கு ஆகாரம் வேணும், ஏதோ கிடைச்ச தானியத்தை வச்சு நான் சாப்பிட்டுட்டு போறேன். அதனாலேயே தேக தாரணம்ன்றது நின்றுடும், தரிக்க முடியும். அதே பிராணனை தரிக்கணுமா, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா தீர்த்தம். அந்த தீர்த்தம்ன்றது இந்த ஜலம் போருமே. பயக
ஜலம். அது எங்க இருக்கு? சாரசம் பயக, சரசு. சரஸ் அப்படின்னாக்க குளம், தடாகம். அதுல இருக்கக்கூடிய தீர்த்தம் அது பிரசிருதி பூரகம். பிரசிருதி அப்படின்னாக்க இந்த கைய உள்ளங்கைய இப்படி நம்ம பெருமாள் தீர்த்தம் வைக்கிறோமே அந்த மாதிரி கூச்சிக்கிறது. குவிச்சுட்டு வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதை பூர்த்தி அது பூரகமா இருக்கு பாருங்க. அந்த ஜலம் கிமுன தாரகம், அதுன்னா தரிக்காத பிராணனா தரிச்சிடுமே, அதுவே போருமே. இதுக்கோசரம் நாம அல்லாடணுமா? இது தேவையில்லையே. இது ரெண்டு சொன்னேன். மூணாவது வஸ்திரம்ன்றது என்னதுன்னாக்கா மானத்தை காப்பாத்திக்கிறது. மானத்தை காப்பாத்திக்கிறதுன்றது வஸ்திரத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லணும். பிரதானமானது வஸ்திரம் தான். இந்த வஸ்திரம்ன்றது என்னது அப்படின்னா மானத்தை ரட்சிக்கிறதுக்கோசரம். அது ஸ்திரீகளா இருந்தா என்ன, புருஷாடா இருந்தா என்ன, எல்லாருக்கும் முக்கியம். இந்த வஸ்திரத்துக்கோசரம் நாம நிறைய எல்லாடணுமா? என்ன சார் சுவாமி சாதிப்பேன்? அவ திருத்தோப்பினார் 5 பொண்கள், ஒரு புள்ள 5 பொண்கள். முதல்ல சுவாமி அவதரிச்ச, அதற்கு பிறகு 5 பொண்கள், ஏழைகள், ஒண்ணுமே கிடையாது. சுவாமியினுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்னா கிழிஞ்ச வஸ்திரம், அதுல அங்கங்க முடிச்சு போட்டு அதெல்லாம் உடுத்தி போயிடும் சுவாமி. சுவாமி சாதிச்சார், அண்ணா எழுந்துள்ள காலத்துல ஒரு வேஷ்டி சரியா கிடைக்கல, முடிச்சு போட்டு உடுத்திட்டு இருப்பார். இப்ப நான் வானான்ற நிறைய பேர் வேஷ்டி கொடுக்குறா அப்படின்னு சாதிப்பார் சுவாமி. அந்த மாதிரி அப்ப ஒண்ணுமே இல்லாம ஏதோ மானத்தை ரட்சிச்சுக்கணும், அதுக்கோசரம் அவர் வச்சுட்டு இருந்தேன். பெரிய சுவாமி காஞ்சிபுரத்துல எழுந்து வச்சு அவருக்கு யாராவது சமர்ப்பிக்க வருவா, ஏதாவது எதுவே பிரதிகிரகம் பண்ண மாட்டார் சுவாமி. எதை கொடுத்தாலும் பிரதிகிரகம்ன்றதே கிடையாது. அப்படிப்பட்ட மகான் என்ன பண்ண, ஒருத்தர் அந்த மகான் கிட்ட வேஷ்டி சமர்ப்பிக்க வந்தார். எது வந்தாலும் எத்தனை போயிடு வேண்டாம் அப்படின்னு. இல்ல சுவாமி சாப்பிக்கணும்னு வேஷ்டி எடுத்து வந்திருப்போம், சமர்ப்பிக்கணும்னு வந்திருப்போம். இங்க வேஷ்டி இதோ ஒண்ணு மேல உழைச்சிருக்கேன், இதோ வேஷ்டி ஒண்ணு உச்சின்னு இருக்கேன், இதை காட்டி நான் வேஷ்டி வச்சு என்ன பண்ண போறேன், எடுத்துன்னு போயிடு, இதெல்லாம் எடுத்துன்னு போயிடு அப்படின்னு சுவாமி. என்னைக்கு பிரதிகிரகம் பண்ண மாட்டேன். சுவாமி உஞ்சவர்த்தி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த காலத்துல சுவாமி உஞ்சவர்த்தி பண்ற சமயத்துல ஒரு நாள் நல்லா மழை பெய்யும். மழை பெய்ஞ்சிடவே சுவாமி உஞ்சவர்த்திக்கே எழுந்தவில்லை, ஆசிரியர் பயணிச்சுட்டு இருந்தார். அப்போ யாரோ போய் ஜஸ்டிஸ் ஸ்ரீனிவாசாச்சாரம் சில பேர் சொல்றா, சில பேர் இல்ல ஜஸ்டிஸ் வரதாச்சாரம் சொல்ற, அந்த சுவாமி கிட்ட போய் சொல்லிட்டா, இந்த மாதிரி சுவாமி ஒண்ணுமே அம்சையில, அவர் குஞ்சவர்த்திக்கும் போக முடியல, வெறும் பயணிச்சுட்டு இருக்கார் திருமாளிகையில. உடனே அவர் என்ன பண்ண, சுவாமி அம்சம் இல்லையே மனசே கேட்கல இருக்கு, நேர ஒரு அரிசி எடுத்துன்னு வந்துட்டார். ஆத்துக்கு ஒரு மூட்டையில அரிசி எடுத்துன்னு வந்துட்டார். சுவாமி என்னது எடுத்துன்னு போயிட அப்படின்றார் சுவாமி. அப்போ ஜஸ்டிஸ் சாதிச்சேனா, இது என்ன இப்போ, இது யாருக்கு எடுத்துன்னு வந்த, நானு சுவாமிக்கு நான் எடுத்துன்னு வரலையே, எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா. ஒண்ணும் இல்ல, நீங்க மழை பெஞ்சுதான் சுவாமி உஞ்சவர்த்திக்கு எழுந்துருலையா, ஆனா சுவாமி திருவாராதனம் பண்ணணும், திருவாராதனம் பண்ணிட்டு வைசுதேவம் பண்ணி ஆகும். நித்தியப்படி சுவாமி எப்படி வைசுதேவம் பண்ணி ஆகும்னா அன்னரூபமா பண்ணி ஆகும், அன்னத்தை வச்சுதான் பண்ணணும். இப்ப எல்லாம் என்ன பண்றான்னாக்கா வெறுமை பண்ணி விடுறா ஜலரூபமா, துவாதசிக்கு மொத்தம் அன்னரூபமா பண்றதுன்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கா. சில ஆத்துல நித்தியப்படியே கூட பண்றவாள்லாம் இருக்கா. சுவாமி அன்னரூபமா தான் நித்தியப்படி பண்ணிட்டு வந்தார். அவர் தேவிகளோட எழுந்துள்ள இருந்தாக்கா தேவிகளோட சேர்ந்து அன்னரூபமா பண்ணணும், அது கிரமம். ஐயாவது சுவாமி திருமாளிகையில நித்தியப்படி அன்னரூபம் தான், அப்படிதான் இருந்தது. என்ன பெரிய சுவாமி அப்படி எழுந்துள்ள இருந்தார். அதுக்கு இவர் என்ன பண்றாரு ஜஸ்டிஸ், சுவாமி வைசுதேவம் பண்ணி ஆகணும், அதுக்கு அன்னரூபமா பண்ணி ஆகுமே, அதுக்கு பிரசாதமே இல்லையே, அதனால எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்ப ஒண்ணும் இல்ல, அந்த அரிசி எடுத்துன்னு வந்திருக்கேன், அதை பிரசாதம் பண்ண சொல்ல வேண்டியது, அதை திருவாராதனம் சமர்ப்பிச்சுட்டு வைஷ்ணதேவம் பண்ணிட வேண்டியது, அவ்வளவுதான். சுவாமி செய்யக்கூடாது. சுவாமிக்கு நான் எடுத்துன்னு வரல,
சுவாமியினுடைய அனுஷ்டானத்துக்கு குறை வரக்கூடாது. அதுக்கோசரம் தான் அடைய எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு விட்டார். சுவாமி நீ உடனே தோணித்து அவர் சொல்றது சரிதானே, உடனே பிரசாதம் பண்ண சொல்லி திருவாராதனம் பண்ணி வைஷ்ணதேவம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்ட உடனே பரமாத்ம பிரசாதத்தை போய் தூக்கி போட முடியுமா? அதனால அம்சம் எப்படி ஆயிடுச்சு. பெரிய வக்கீல் ஜஸ்டிஸ் வியாபாரம் வந்துட்டார். அவருக்கு இவர் பெரிய தார்க்கிகர் பெரிய சுவாமி, இவரோ நல்ல யுக்திவாதம் பண்ணக்கூடியவர். அதனால இவர் இப்படி சொல்லி சுவாமி அம்சம் இருந்துட்டார். ஆச்சாரியாலும் சிஷ்யாலும் எப்படிலாம் இருந்திருக்கா பாருங்க. நீங்க பண்ண பாபங்கள்லாம் போறது என்ன மரங்களை பத்தி நினைக்கணும். அதனால அந்த சுவாமி சாதிப்பேராம், இதோ ஒரு வேஷ்டி, இதோ எங்கிட்ட ஒரு வேஷ்டி வச்சுட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருப்போம், புதேரி நரசிம்மாச்சார் சுவாமின்னு இதுல இருந்தார், பாம்பேல மும்பைல இருந்தார். 90 நிமிஷத்துக்கு மேல எழுந்தொழில் இருந்து அதுக்கப்புறம் தான் சுவாமி பராமரிச்சார். அவர் பீஷ்மர் மாதிரி எழுந்தொழில் இருக்காருன்னு சொல்லுவா. அந்த சுவாமி சாதிச்ச விஷயம் அவர் அத்தியனம் பண்ணிட்டார். எல்லாரும் ஏழைகளா தான் உண்டு. அந்த காலத்துல ஏது காசு ஒண்ணும் கிடையாது. அவர் சின்ன ஒரு தழுவம் தான் வச்சிருந்தார், சின்ன தழுவம். அந்த தழுவத்தை வச்சுட்டு இருக்க பிரம்மச்சாரி அவர் கௌபீனத்தை கட்டிண்டு சின்ன தழுவத்தை வச்சுட்டு அவர் பாராயணம் பண்ற. ஆனா அந்த சின்ன தழுவம் மறைக்க வேண்டியதை மறைக்கிறதுக்கும் வாட்டமா இல்லை. அதனால அவர் கஷ்டப்பட்டு இப்படியும் அப்படியும் அப்படியும் எப்படியும் நெளிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. சங்கடமா இருக்கு. யாருக்கு எல்லாருக்குமே கஷ்டம் தானே. அந்த சமயத்துல பெரிய சுவாமி என்ன பண்ண, தான் வேஷ்டி விட்டு இருக்க, தான் உத்திரையை விட்டுருந்தாரு. அந்த உத்திரையத்தை அப்படி கழட்டி அந்த சின்ன பிள்ளை வர தேவன் பாராயணம் பண்ணிட்டு இருக்க அவர் மேல தூக்கி போட்டாயிரும், போட்டு ஒட்டிக்கிடா அப்படின்னு நேரம். அப்ப சுவாமி சாதிச்சேனா, எனக்கு வஸ்திரம் வேணும், உத்திரை இல்லாம நான் இருக்கக்கூடாது. இதோ இந்த 3ஆம் வஸ்திரம் இருக்கேன், இதை நான் ஒத்திட்டு என்ன போறோம், 3ஆம் வஸ்திரத்தை ஒட்டிட்டா எனக்கு போறோம். ஆனா அவன் பார்த்து எப்பேற்பட்ட கருணையா இருந்திருக்கா வாழலாம். தயாளுன்னு சொன்னனே, யோசோ தயாள புறான்னு, இவதான் ஆச்சாரியாலாம் தயையினுடைய அவதாரம் அப்படின்னு. அப்படியே அந்த தன்னுடைய உத்தரத்தை தூக்கி போட்டு இதை ஒட்டிக்கிடா அப்படின்னு அதை ஒட்டிட்டு கம்பீரமா உட்காண்டேறான் அந்த சுவாமி. அந்த சுவாமி சாதிச்ச விஷயமும் இத மாதிரி சுவாமி இன்னைக்கு அனுகிரகிச்ச. அதுக்கப்புறம் நான் வேஷ்டிக்கு கஷ்டப்படவே இல்லை, வேஷ்டிக்கு கஷ்டப்படவே இல்லை. அப்படி எனக்கு அதிக அதிகமான வேஷ்டி வந்தது எனக்கு அப்படின்னு சாதிச்சேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அயத்ன மலமல்லகம் பதி படச்சரம் கச்சரம். அயத்ன மலமல்லகம், யத்னம், யத்னம்னா பிரயத்னம், பிரயத்னம் இல்லாமல், பிரயத்னம் இல்லாமல் கிடைக்கக்கூடியது கீழே விழுந்திருக்கிற வஸ்திரம்னு சாய்க்கிறார் சுவாமி. அயத்ன மலமல்லகம், மல அழுக்கு தோஷத்தோட கூடினது அது. அது பதிப்படச்சரம் கச்சரம், வழியில இருக்கக்கூடியது. கச்சரம் அழுக்கோட கூடினது, படச்சரம் ஒரு கந்த துணி, கந்தல இருக்கக்கூடிய துணி. அது அது பதி மார்க்கத்துல கிடைக்கிறது, வழியில கிடைக்கிற துணிதான், கிழிஞ்ச போன துணிதான். அது அழுக்கோட இருந்ததுதான். அது பிரயத்தனம் இல்லாமல் நமக்கு போரும். மலமல்லகம், மலமல்லகம்னாக்கா ஒரு கௌபீனமா கட்டிக்கிறதுக்கு இருந்தா போருமே, மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு கௌபீனமா கட்டிக்கணும், அது இருந்தாலே போரும். அதனால இந்த மாதிரி இருந்தாலே வஸ்திரம் போருமே. இந்த வஸ்திரத்தை விட்டுட்டு இதுக்கோசரம் ஒரு ராஜாவுடைய சபைக்கு போகணும், அந்த சபையில போய் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கணுமா, இப்படி நம்ம பறக்கணும்னா இதெல்லாம் தேவையே இல்லையே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அயத்ன மலமல்லகம் பதி படச்சரம் கச்சரம், அதுவே போருமே. ஆனால் பாருங்கோ, விபுதாக விபுதாக எல்லாம் பண்டிதர்கள், பண்டிதர்கள்லாம் அவளுக்கு தான் தத்துவஞானம் வரணும். இவ்வளவு படிச்ச வாழ்க்கை தெரியாதா?
ஆனா அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க குக்ஷிதா, குக்ஷி வயிறு, இந்த உதரம் இருக்கே, வயிறு இருக்கே, இந்த வயிற்று பசி, வயிற்றினுடைய நிமித்தமாக அந்த காரணத்துக்கோசரம் முதா, முதான்னாக்க பிரயோஜனமே இல்லாம இவ்வளவு பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், எதுக்கு அப்படி பறக்கணும்? குக்ஷிதா, க்ஷிதா அப்படின்னா பிரபஞ்சம்னு அர்த்தம், பூமின்னு அர்த்தம். கு அப்படின்னாக்கா ரொம்ப நீச்சமான ராஜாக்கள். க்ஷிதா அந்த பூமியை ஆள்றவா. குக்ஷிதா நீச்சமான அல்பமான ராஜாக்கள். அவா கிட்ட போய் இவெல்லாம் வந்து பஜந்தி, அந்த ராஜாவை போய் அடைஞ்சி அவனை பத்தி நீ சந்திரன் இந்திரன் அப்படி இப்படி அவனை புகழ்ந்து அவங்கிட்டேந்து இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை சம்பாரிச்சுன்னு வராளே, இப்படி சம்பாரிச்சுன்னு வர்றதுனால அவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? அவகிட்ட போய் போடுவான் அந்த விபுதாள் பண்டிதாள்லாம். பண்டிதாளுக்கு இது தேவையா? பண்டிதாளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லையே. இவாளுக்கு சாஸ்திர ஞானம் இல்லையா? சாஸ்திர ஞானம் இருக்குச்சே இவா இந்த மாதிரி பறந்து சம்பாதிக்கலாமா? இப்படி சம்பாதிக்கிறது நினைக்குமா? அல்லது அது புண்ணியத்தை கொடுக்குமா? அல்லது நல்ல மார்க்கத்தை நமக்கு காமிச்சு கொடுக்குமா? இதெல்லாம் தவறான விஷயம் இல்லையா? ஏன் அப்படின்னா நாம ஆகாரம் நம்ம சாப்பிடறோம் பாருங்க. சுவாமி பகவான் எதுல சொல்லும் பொழுது, கீதையில சொல்லும் பொழுது சாத்விக ஆகாரம், ராஜச ஆகாரம், தாமச ஆகாரம்லாம் இருக்கு. சாத்விக ஆகாரம் நியாயமா சம்பாதிச்சு அந்த திரவியத்தினாலும் நம்ம சம்பாதிக்கிறோம் பாருங்க, வஸ்துக்கள்லாம் கிடைக்கிறது. அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் வாங்கி சாப்பிடுறதுதான் சாத்விகமான ஆகாரம். கிடைச்சதெல்லாம் வாங்கி வச்சுட்டு யார் எப்படி சம்பாதிச்சாருன்னே தெரியாது. அந்த மாதிரி இடத்துல நாமும் இது பண்ணக்கூடாது, அதை கிரகிக்க கூடாது. பிரதிக்கிரகம் அது மாதிரி இடத்துல பண்ணவே கூடாது. கொடுக்கிறவன் எப்படிப்பட்டவன் பார்க்கணும். 6ஆம் அத்தியாயத்துல கீதையில சொல்லும் பொழுது எங்க யோகம் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒருத்தன் அயோக்கியத்தனம் பண்ணி பூமியை சம்பாரிச்சிடும், அவன் அற்புதமா ஒரு நந்தவனம் கட்டியிருக்கான். அந்த இடத்துல போய் மண்ணா இருக்கு நந்தவனம், இங்க போய் நான் வந்து ஜபம் பண்றேன், நான் யோகம் பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தன் போறேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல போகாதீங்க. அது தவறு, அது தவறான விஷயம். அது அந்த மாதிரி போகக்கூடாது. ஏன்னா அங்க ஞானம் சித்திக்காது, யோகம் சித்திக்காது. ஏன்னா நம்ம எந்த ஆகாரத்தை சாப்பிடுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு இயல்பு சுபாவம் எல்லாம் வரும். அந்த மாதிரி நாம எந்த இடத்துல எப்பேற்பட்ட இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துலதான் நமக்கு யோகம்ன்றது சித்திக்கும். நம்ம கோயில்கள்ல போறோம், கோயில் உள்ள போனாக்கா நம்மளே அறியாம ஒரு மனசுல ஆனந்தம் வரதா இல்லையா? எவ்வளவோ துக்கம் வருது, எவ்வளவோ கஷ்டம் இருக்கு, ஆத்துல இருக்குச்சு. அந்த சோகங்கள்லாம் கோயில்ல பிரமாணம் சேவிக்குச்சு, அந்த கோஷ்டியோட நிக்கச்சு, சிவவைஷ்ணவால சேவிக்கும் பொழுது எல்லாம் நமக்கு மறந்து போயிடுறது. திருப்பி ஆத்துக்கு வந்துட்டாதான் அதெல்லாம் ஞாபகம் வருது. அங்க இருக்கிற பரியந்தம் நமக்கு ஒரு கஷ்டமும் தெரியறது இல்லை. இது நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. ஏன் அது அப்படின்னா, கோயில்ன்றது சாத்விகமானது, அப்ராகிருதமானது. அப்ராகிருதமான இடத்துல நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆனந்தம் உண்டாகிறது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அங்க போயிட்டா நமக்கு அது வருது. காரணம் என்ன? அது இப்ப சொன்னமே, சாத்விகமாகவும் அப்ராகிருதமாகவும் இருக்கிறதுனாலதான் நமக்கு ஆனந்தம் உண்டாகிறது. அதே அது மோசமான இடமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல போனா இருக்கிற சோகம் இன்னும் அதிகமா போயிடும். அதனால நமக்கு வேண்டியது எப்படிப்பட்டதுன்னாக்கா, இது மாதிரி சாத்விகமான விஷயமா இருக்கணும். சாஸ்திரம் வாசிச்சுட்டும் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நீச்சமாக யார் என்ன பணம் கொடுத்தாலும் போறோம்னு நான் போறேன்னாக்கா அவளுக்கு பாண்டித்யம்ன்றது இல்லை. அந்த பாண்டித்யம் என்னது அப்படின்னாக்கா, படிக்கிறது,
ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரிதான் ஆகும். அது தவறான நடைமுறை, அது கூடவே கூடாது. ஆகவே வைராக்கியம் வரணும்னாக்கா நாம எதை வாசிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். வாசிச்சது ஒண்ணு இதுவா இருக்கிறதுன்றது இன்னொன்னுன்றது வரக்கூடாது. தேசிகன் மூக்ஷத்வாதிகாரத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார், உதாரிக்கிறார். வயச கர்மணோர்த்தஸ்ய ஸ்ருதஸ்ய அபிஜனஸ்ய வேஷ வாக் விருத்தி சாரூபியம் ஆச்சரன் விசரேதிக அப்படின்ற. அதுல மீதியெல்லாம் நாளைக்கு சொல்றேன். இந்த மூணாவது ஒண்ணு இருக்கு, அர்த்தஸ்ய அப்படின்னு. வயச கர்மணா அர்த்தஸ்ய, அர்த்தம்னு இருக்கே பணம். அது அந்த பணம்ன்றது எப்படி இருக்கணும் தெரியுமா? கீழே சொல்ற வேஷவாக் விருத்தி, நான் எதை சம்பாதிக்கிறனோ அதுக்கேத்த மாதிரி வேலை எனக்கு இருக்கணும், விருத்தி இருக்கணும். நான் சம்பாதிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி விருத்தி. அதாவது நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஒரு காரியமா நான் பண்ணாம நான் சம்பாதிச்சேன்னா அந்த பணம் எனக்கு எப்படி ஒட்டும்? நான் விருத்தி, என்னுடைய விருத்தியானது எவ்வளவோ, நான் வேலை இருந்து எவ்வளவோ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு அர்த்தம் வரணும். அப்ப அந்த அர்த்தமானது நமக்கு பலிக்கும், ஒட்டும், நமக்கு அனுகூலமா இருக்கும். அதுதானே சரியானது. அதனால அத மாதிரி பண்ணுங்க. எதுக்கு இத மாதிரி பறந்து பறந்து போறது? இந்த ஆசைக்கு அளவே கிடையாதே, அளவே கிடையாதுன்றதுனால நீங்க இத மாதிரி பறக்காதீங்கோ, இத மாதிரி இருங்கோ. அத சொல்றதுக்குதான் இத்தனை உதாரணம். கீழே கிடக்கிற வஸ்திரத்தை எடுத்து நம்ம கௌபீனமா கட்டிப்போமா? இல்ல நம்ம இடுப்புல வச்சுப்போமா? அதாவது என்ன அர்த்தம்? எது கிடைக்கிறதோ அந்த வஸ்திரம் போரும். தீர்த்தம்ங்கிறது எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது, அந்த தீர்த்தம் போருமே, அது போரும். அத மாதிரி தானியம், எது நமக்கு தானியம் கிடைக்குமோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டாலே நம்மளால சரீரத்தை தரிக்க முடியும், பிராணனை தரிக்க முடியும், மானத்தை ரட்சிக்க முடியும், ஜீவனத்தை காப்பாற்றிக்க முடியும். இந்த தேக யாத்திரைக்கு எது தேவையோ அது நமக்கு கிடைச்சு விடுறதே. இதெல்லாம் பிரயத்தனம் இல்லாமலே கிடைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னா பகவான நினைச்சுன்னு பிரயத்தனப்படுங்கோ. அதனாலதான் தேவம் சேவத்துமேவ நிச்சிருமகே அப்படின்னு சொன்னாரு. அதனால பெருமான நினைச்சுட்டு இதை மாதிரி பண்ணுங்கோ. இந்த மாதிரி பண்ணி நமக்கு எது கிடைக்கிறதோ அதை அனுபவிச்சுண்டு ஆனந்தமா இருக்கலாமே. இப்படிப்பட்ட வைராக்கியம் வேண்டாமா? அதுக்கோசரம் தான் இந்த ஸ்லோகம் வந்தது. ஆக இந்த ஸ்லோகம் திருப்பி பாருங்க. சிலம் கிமனலம் பவேத் அனலம உதரம் பாதிதும் பய பிரசிருதி பூரகம் கிமுனதாரகம் சாரசம் அயத்னமலமல்லகம் பதி படச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதா குக்ஷித குக்ஷித. அதனால சிலம் தானியங்கள், இறஞ்சி கிடக்கிற தானியங்கள், அவைகள்லாம் அனலம் போறாதா? என்ன கிம் அனலம் பவே போறாதா? எதுக்கு? ஔதரம் அனலம் பாதித்தும், வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஔதரம் உதரம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அனலம் ஜாகர அக்னியை பாதித்தும் சமணம் படுத்துறதுக்கு அது போருமே. அதை தணிக்கிறதுக்கு அது போர்வது. பிரகிருதி பூரகம் சாரசம் பயக கிமுன தாரகம். பிரகிருதி உள்ளங்கையை குவிச்சு வச்சுண்டு அத ஜலத்தை எடுத்து 4 வாட்டி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆசமனம் பண்றோம் பண்ணினாலே நமக்கு தாரணம், பிராண தாரணம் வந்துடுறதே. கிமுன தாரகம் அது தரிக்க முடியாதா? அத மாதிரி அயத்தன மலமல்ல பசி, வழியில மார்க்கத்துல படச்சரம் கச்சரம், அழுக்கான வஸ்திரம், அழுக்கான வஸ்திரம் படச்சரம், அது எங்க? அயத்தன மலமல்லகம். அயத்தனம் பிரயத்தனம் இல்லாமே கிடைச்சது, மலமல்லகம் அதை உபயோகமா கட்டிக்கிறான் அவன். இதனாலேயே மானத்தை ரட்சிச்சுறதா ஆயிடாதா? அப்படி இருக்கச்ச விபுதாக முதா, விபுத இந்த பண்டிதாள்லாம் என்ன பண்றா தெரியுமா? முதா மூடத்தனத்தினால மோட்சத்தினால அவளுக்கு அஜ்ஞானம் பிரயோஜனம் இல்லாமல் குக்ஷிதகா
குக்ஷிதா பஜந்தி. குக்ஷிதகான்னு முதல் பதத்துக்கு வயிற்று பசி, அதற்கோசரம் குக்ஷிதா அல்பமான ராஜாக்கள். கு அப்படின்னா குதர்க்கம் அப்படின்னா மட்டமானதுன்னு அர்த்தம், மட்டமான தர்க்கம். குதர்க்கம் கு தர்க்கம், கு பாஷா நீச்சமான பாஷை, நீச்சமான பேச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி குக்ஷிதா நீச்சமான ராஜாக்கள், பூமியை ஆளுகிற ராஜாக்கள், அவளை போய் பஜந்தி, அவள்லாம் அடையிறாளே. அஹஹ அப்படின்னா ஆச்சரியப்படுறார், ஆச்சரியப்படுறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே எனக்கு, படிப்புக்கும் அப்போ அனுஷ்டானத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஆயிடுறதே, எதுக்கு இது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிறார் சுவாமி. அதனால வைராக்கியத்தோட இருந்துக்கோங்கோ அப்படின்னு கேட்கறதுலாம் நல்லா இருக்கு அழகா. சில முக்கியமனலம் பவே தனலம உதரம் பாதிதும் பய பிரசதி பூரகம் யமுனதாரகம் சாரசம் அயத்ரமணமல்லகம் பதிபடத்தரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதா குக்ஷித குக்ஷித. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः. ஹரி.